கண்டென்ட் சொல்லிட்டு இதுதான் ஆரோக்கியமான சமையல். 1 2 3 ஓபன். ஒன் ட்ரெண்டிங்ல தீய வைக்க ஏன்டி இப்படி என்ன கொடுமைப்படுத்துற? நார்மலா வந்து இந்த டிஷ்ஷை பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. பிளஸ் அது கலரா இருக்கே அப்படிங்கிற அவசரமே அவங்க வந்து அதை சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்? கிச்சன்ல இருக்கோம். சோ தம்ப்நெயிலே புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான டிஷ் தான் பண்ண போறோம். கலர்ஃபுல்லான மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான டிஷ். அண்ட் மெயினா இதை வந்து நம்ம மார்னிங்ல வந்து இன்டேக் எடுத்துட்டோம் அப்படின்னா, சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்பவே வந்து நல்லது. நார்மலா வந்து இந்த டிஷ்ஷை பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி கலர்ஃபுல்லா பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ப்ளஸ் அது கலராக இருக்கே அப்படிங்கிற அவசரமே அவங்க வந்து அதை சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் ஈஸியாகவே பண்ணிடலாம். எப்படி ஈஸியாக பண்ணலாம், அதுவும் இல்லாமல் சாஃப்டாக சூப்பராக எப்படி பண்ணலான்ட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக தரேன். ஸோ இது எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் பீட்ரூட்டை வந்து ஃப்ரெஷ் பீட்ரூட் எடுத்து அதோட தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா, அப்போ தான் சீக்கிரமாக வந்து அரைப்படும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு பீட்ரூட் போடும், மீடியம் சைஸ் ஒரு பீட்ரூட் இதுக்கு போதும். ஸோ இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட்டை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இனி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை ஸ்டெயின் பண்ணிக்கலாம். இது பார்க்க எனக்கு கிரேப் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கிரேப் ஜூஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு மீடியம் சைஸ் வந்து பீட்ரூட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 200 மில்லி தண்ணி, அதாவது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதை மறுபடியும் ஒரு டைம் தண்ணி ஊற்றி அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து நல்ல பீட்ரூட்டை வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து மொத்தமாகவே இது பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 மில்லி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது பீட்ரூட்டில் மட்டும் செய்யணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்கள் கேரட்லேயும் செய்யலாம். பட் ஆனால் இந்த மாதிரி ஏதாவது வெஜிடபிள்ஸ் வந்து கலராக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து இது பீட்ரூட்டில் பண்ணலாம், கேரட்டில் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வெள்ளரிக்காயில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெள்ளரிக்காயை வந்து நல்லா அரைச்சிட்டு இதே மாதிரி ஸ்டெயின் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாவு வந்து ரெடி பண்ணலாம். மாவு வந்து நம்ம வந்து பெசைருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் எடுத்துட்டோம்னா நமக்கு பெசைருக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ கைஸ், மாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பு வந்து நல்லா இப்படி தூவி விட்டுட்டு அதை வந்து தென் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் நம்ம வந்து பீட்ரூட்டை வந்து அரைச்சி ஸ்டெயின் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃப்ளேவரை வந்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும். ஸோ பேலன்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் பார்த்துக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இது சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக சுடுதண்ணி ஆட் பண்ணுவாங்க. சுடுதண்ணி ஆட் பண்ணால் சாஃப்டாக வரும். பீட்ரூட்டோட எசன்ஸ் இவ்வளோ தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நான் வந்து இதை எந்த பதத்தில் பிசையணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்பவுமே மாவு எடுக்கும் போது நம்ம கோதுமை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு எந்த மாவாக இருந்தாலுமே தண்ணி வந்து ஸ்டார்டிங்கில் நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம பிசையணும். ஏன்னா வந்து சீக்கிரமாக அது வந்து கொலன்னு ஆகி மறுபடியும் மாவு போட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி மறுபடியும் மாவு போட்டு அந்த கதை ஆகிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் வந்து அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி நான் வந்து அதை பிச்சோம் அப்படின்னா இது அழகாக பிஞ்சு வரணும். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கையில் எதுவும் இல்லை, இப்படி நம்ம அழுத்தி எடுத்தாலுமே அது கையில் வந்து ஒட்டக்கூடாது. இங்கே ஒட்டியிருக்கிறது அது ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் நிறையா தண்ணி மாதிரி ஒட்டக்கூடாது. இப்போ இந்த இடத்துல வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன்னா அது வந்து இப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறேன்னா அது அழகாக க்ளே மாதிரி, சொல்லப்போனால் க்ளே டைப்பில் இருக்கணும். நான் பாருங்கள் இப்போ வந்து அது அழகாக பிச்சு எடுக்கிறேன். பட் ஆனால் அது என் கையில் வந்து ஒட்டலை. இட்லி சட்டியில் தான் வந்து நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ
சில பேர் வடை சட்டி இட்லி பாயில் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான். ஸோ அந்த துணியை வந்து நான் நனைச்சி எடுத்துட்டு நெக்ஸ்ட் என்னன்னா திஸ் இடியாப்ப உலக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாமே அது என்னது பித்தளையா இல்லை அது என்னமோ சொல்லுவாங்க பித்தளை. இது வந்து பித்தளையில் செஞ்சது, பித்தளையா காப்பரான்னு தெரில. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் முன்னோர்களோடது. இப்போது அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பசங்க வச்சுட்டு இதெல்லாம் எடுத்து வைக்கும்போது ஒவ்வொரு புழிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து மூடி வச்சிடணும். ஏன்னா அது சீக்கிரமாக வறண்டு போகிற ஒரு டெக்ஸ்டர், சீக்கிரமாக வறண்டு போகக்கூடிய ஒரு தன்மை. அது கொஞ்சம் எடுத்து இந்த உலக்குக்குள்ளே வந்து இதை போட்டு நம்ம புளியலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஈடு புழிஞ்சு இன்னொரு ஈடும் வச்சாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இடியாப்பம் வந்து செம்மையாக வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ சாஃப்ட்டு, இப்படி அமுத்த கூட முடியல, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அண்ட் இதை வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்தி ஃபுட்டும் கூட. ஆவி பறக்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியான பீட்ரூட் ஃப்ளேவர் இடியாப்பம் பாருங்க. ஆவி பறக்கிறது உங்களுக்கு அப்படியே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னிக்கு. எனக்கு எப்போவுமே வந்து சட்னி வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அண்ட் தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா தெரியாமல் தண்ணி எச்சாயிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நிறையா குழப்பி அடித்து சாப்பிடுவோம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி வந்து உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் சொல்லியிருக்கேன். தேங்காய் பால், தேங்காய் சட்னி அண்ட் இந்த இடியாப்பத்தை நீங்கள் வந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா அரிசி மாவு ரொம்ப நல்லது. பீட்ரூட் வந்து நம்ம வந்து ரத்தத்தை வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கிட்ஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து அந்த பீட்ரூட்டோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட அதில் இருக்காது, ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி கேரட்டில் கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். நான் இதை போய் நம்ம சிவா கொடுப்போம், இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கேட்கலாம். ஏன்டா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்? இல்ல கண்டென்ட் சொல்லிட்டு டேய் இல்லடா, ஆரோக்கியமான, இது பேர் தான் ஆரோக்கியமான சமையல். ஆமா, 1 2 3 ஓபன். என்னது இது? சேமியா ஐஸ் மாதிரி இருக்குது. என்ன இடியாப்பமா? இடியாப்பம். நல்ல வேளை கண்டுபிடிச்சேன். ஆரோக்கியமான இடியாப்பம்டா இது. சிரிக்காதடா. அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா அது எனக்கு பிடிக்காது. ஓகே, ஆமா, அவனுக்கு வந்து தேங்காய் சட்னி சிவகுமாருக்கு பிடிக்காது. அதனால தேங்காய் பால். ஊழலுக்கு மேல ஊழலா பண்ணி வச்சிருக்கேன். தண்ணி மட்டும் லைட்டா இச்சா போச்சு சிவகுமார். இதுக்கு பேர் தான் ஊழல். கொதிக்க வச்சு வேணா தரட்டா? இதுக்கு அப்புறம் நீ கொதிக்க வச்சு எடுத்து வர போறியா? எருமை மாடு தேங்காய் பால் யாராவது கொதிக்க வைப்பாங்களா? அப்புறம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்பயும் போலதான் இருக்கு. அதுதான் गाइस நம்மளோட சீக்ரெட் ஆனது. எப்படி சிவாவே பாத்தீங்களா எப்பயும் போலதான் இருக்குன்ட்டான். ஆனா இதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பிளஸ் அரிசி மாவு, அது கூட பாத்தீங்கன்னா இது என்ன எசன்ஸ்ங்கறத சிவா வந்து வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். பீட்ரூட் தானே? அட பாவி, நல்லா தானே இருக்கு. பீட்ரூட்டா கேசரி பொடி போட்டியாடி? பீட்ரூட்ரா நல்லா இருக்கு. அதாவது எப்பயும் செய்யற மாதிரி இருக்குது. ஏன்னா முதல்ல தனித்தனியா இருக்கும். இது இட்லி மாதிரி மொத்தமா. நான் ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே ஃபுல்லா புழிஞ்சு விட்டேன். இப்போ வந்து இட்லி மாதிரியா புழிஞ்சு விட்டு எடுத்துட்டு இருக்கேன். அப்படின்னா சாப்பிட்ற அளவு தெரியாது. இப்போ வந்து பிரச்சனை டயட்ல இருக்கா. ஒரு மாசத்துல 1 கிலோ கூடி இருக்கா. சாவடிச்சிருவேன். ஓகே, எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல?
ஓகே காய்ஸ், நானும் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெளிச்சமே இல்லை, நானும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு அது சூப்பராக தான் இருக்கும். நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து செஞ்சு கொடுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது பீட்ரூட் போடலாம், அப்படி இல்லைன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கேரட்டும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் குக்கும்பரை கூட அரைச்சி அதோட சாறு வந்து எடுத்து போடலாம். குக்கும்பரா? ஆமாண்டா, இப்போ ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டு இருக்கு. ட்ரெண்டிங்ல தீய வைக்க ஏன்டி இப்படி கொடுமைப்படுத்துற?